தமிழ்நாட்டில் இன்று 639 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டு அறிவிப்பு. இதுவரை பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 11,224 உயர்வு. சென்னையில் மட்டும் இன்று 482 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. வைரஸ் தொற்று பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை 6,750 அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் இன்று ஒரே நாளில் 634 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. கொரோனாவால் 4 பேர் இன்று உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 78 உயர்வு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று 28 பேருக்கு கொரோனா உறுதியானது. மகாராஷ்டிராவிலிருந்து ஊரடங்கால் பாதிக்கப்பட்டு சொந்த ஊர் திரும்பியவர்களில் மேலும் 73 பேருக்கு பாதிப்பு உறுதியாகியுள்ளதாக தகவல். நாடு தழுவிய ஊரடங்கை வருகிற 31ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ரயில், விமானம் உள்ளிட்ட பொது போக்குவரத்திற்கான தடை தொடர்கிறது. மாநிலங்களுக்கு இடையே பேருந்து போக்குவரத்தை அந்தந்த மாநில அரசுகள் அனுமதித்தால் இயக்கலாம். மாநிலங்களுக்குள்ளும் பேருந்து போக்குவரத்தை இயக்குவது பற்றி முடிவெடுக்கலாம் என மத்திய அரசு அறிவிப்பு. சிவப்பு, பச்சை, ஆரஞ்சு மண்டலங்களில் எவற்றை அனுமதிப்பது என்பது பற்றி அந்தந்த மாநில அரசுகளே முடிவெடுக்கலாம். கொரோனா தடுப்புக்கான பொது வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு. இரவு 7 மணி முதல் காலை 7 மணி வரை அத்தியாவசிய தேவைகளை தவிர பொதுமக்கள் யாரும் வெளியில் செல்லக்கூடாது. 65 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள், 10 வயதிற்கு குறைவான சிறுவர் சிறுமிகள் வீட்டிலேயே தனித்திருக்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு. ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் விளையாட்டு மைதானங்களை திறக்க அனுமதி வழங்கியது மத்திய அரசு. மைதானங்களுக்குள் பார்வையாளர்களை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என உத்தரவு. தமிழ்நாட்டில் 4ஆம் கட்டமாக புதிய தளர்வுகளுடன் வருகிற 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிப்பு. பொது போக்குவரத்து உட்பட ஏற்கனவே உள்ள பொது தடைகள் தொடரும் என முதலமைச்சர் அறிவிப்பு. கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட குறிப்பிட்ட 25 மாவட்டங்களுக்கு மட்டும் புதிய தளர்வுகள் அறிவிப்பு. போக்குவரத்து இயக்கத்திற்கு மட்டும் TNE பாஸ் இல்லாமல் வாகனங்களை இயக்க அனுமதி. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஏற்கனவே உள்ள தடைகள் தொடரும். சென்னை காவல் எல்லையில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர பிற இடங்களில் ஏற்கனவே உள்ள பணிகளுக்கு அனுமதி. குறிப்பிட்ட 25 மாவட்டங்களில் 100 நாள் வேலை திட்டத்தில் 100 விழுக்காடு பணியாளர்களுடன் இயங்க அனுமதி. தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் பணியாற்றவும் அவர்களுக்கான போக்குவரத்து தொடர்பாக எளிய நிபந்தனைகளுடன் தளர்வுகள் அறிவிப்பு. பள்ளி, கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களை திறப்பதற்கான தடை தொடர்வதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. வழிபாட்டு தலங்கள், மதம் சார்ந்த கூட்டங்கள் உள்ளிட்ட பொது நிகழ்ச்சிகளுக்கான தடை நீடிப்பு. தியேட்டர்கள், மதுபான பார்கள், ஜிம், பீச், சுற்றுலா தலங்கள், நீச்சல் குளம் ஆகியவற்றிற்கான தடை நீடிப்பு. பேருந்து, ரயில், விமானம், மெட்ரோ ஆகிய பொது போக்குவரத்து, ஆட்டோ, டாக்ஸி இயக்கத்திற்கான தடை தொடர்கிறது.
பிரதமரின் சுயசார்பு பாரதம் திட்டத்தின் கீழ் 5ஆம் கட்டமாக அறிவிப்புகளை வெளியிட்டார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 20,97,053 கோடி ரூபாய் அளவுக்கு திட்டங்கள், சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. மாநில அரசுகளின் கடன் வாங்கும் வரம்பு 3 விழுக்காட்டிலிருந்து 5% அதிகரிக்கப்படும். முதல் 0.5 விழுக்காடு வரையிலான கடனுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது என நிதியமைச்சர் அறிவிப்பு. சில குறிப்பிட்ட துறைகள் தவிர்த்து மற்ற அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் மயமாக்கப்படும். அரசு நிறுவனங்களில் தனியார் முதலீட்டை அனுமதிக்க ஊக்குவிக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. புலம்பெயர் தொழிலாளர்கள் நலனுக்காக ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 40,000 கோடி கூடுதல் நிதி ஒதுக்கீடு. ஷ்ரமிக் சிறப்பு ரயில்களுக்கான 85% செலவை மத்திய அரசு ஏற்றுள்ளதாக அறிவிப்பு. ஊரடங்கு காலத்தில் ஆன்லைன் வழியில் கல்வி வழங்க ஊக்கம் அளிக்கப்படும். 8 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வங்கிக் கணக்கில் நேரடியாக தலா 2,000 செலுத்தியுள்ளதாக நிதியமைச்சர் அறிவிப்பு. புலம்பெயர்ந்தோர் விவகாரத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் மிக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். வெளிமாநில தொழிலாளர்களை சந்தித்து ராகுல் காந்தி நாடகமாடுவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம். இந்தியாவில் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 92,000-ஐ தாண்டியது. பலி எண்ணிக்கை 2,878 உயர்ந்த நிலையில் இதுவரை 34,000 பேர் குணமடைந்துள்ளதாக அறிவிப்பு. மகாராஷ்டிர மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 30,000-ஐ தாண்டியது. குஜராத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 10,000-ஐ கடந்த நிலையில் டெல்லி, உத்தரப்பிரதேசத்திலும் வைரஸ் தொற்று தீவிரமடைந்தது. இந்திய வான் எல்லைக்குள் 2 முறை அத்துமீறிய சீன ராணுவ ஹெலிகாப்டர்கள் ஏப்ரல் 11 மற்றும் 20ஆம் தேதிகளில் அத்துமீறி பறந்ததாக ஹிமாச்சல் காவல்துறை தகவல். மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் முதல் நாளான நேற்று 163 கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனை. அதிகபட்சமாக மதுரை மண்டலத்தில் சுமார் 45 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையானதாக தகவல். பஞ்சாப் மாநிலத்தை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் இம்மாதம் இறுதி வரை ஊரடங்கு நீட்டிப்பு. அமைச்சர்களுடனான ஆலோசனைக்கு பின்னர் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான அம்பான் புயல் இன்று தீவிர புயலாக உருமாறியது. நாளை அதிதீவிர புயலாக உருமாறும் நிலையில் மேற்கு வங்கம், வங்கதேசம் இடையே 20ஆம் தேதி கரையை கடக்க வாய்ப்பு என தகவல். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள தீவிர புயல் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 47,50,000-ஐ கடந்தது. பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்த எண்ணிக்கையும் 18 லட்சத்தை தாண்டியது. ரஷ்யாவில் ஒரே நாளில் சுமார் 10,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்படுவது இன்று 14வது நாளாக நீடிப்பு. உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் ஒவ்வொரு நாளும் 100-ஐ தாண்டுவதால் ரஷ்யர்கள் அதிர்ச்சி. உலக சுகாதார நிறுவனத்திற்கு மீண்டும் நிதி அளிப்பது பற்றி அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆலோசனை.
சீனாவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி நிதியை நிறுத்தி வைத்திருந்த நிலையில் பரிசீலனை.